யாருக்கெல்லாம் நீங்க ரெகுலர் கஸ்டமரோ அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. யாருக்கெல்லாம் நீங்க கடன் வாங்கவும் செய்யலாம், கொடுக்கவும் செய்யலாம், எப்படினாலும் சரி. பட் அந்த மாதிரி விஷயம் இப்படி ஒவ்வொரு விஷயமா நீங்க க்ளோஸ் பண்ணலாம். கடன் வாங்கிறதா இருந்தா எப்படி முடிப்போம் பாத்தீங்களா? நம்ம என்ன பண்ணோம், நெட் மார்க்கெட்ல ஒன்ஸ் ஜாயின் பண்ணி போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம், நான் கொஞ்சம் டீசென்ட் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். நீங்க கொஞ்சம் மைக்ல சொல்லுங்க, நான் ரொம்ப டீசென்ட்டா பேசுறேன். நம்ம திரும்ப திரும்ப போய் பார்ப்போம், பேசுவோம், ஒரே ஆளை போய் மீட் பண்ணி பேசி இருப்போம். என்னடா இவங்க வரேன்னு சொன்னாங்க, வரலையே நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. போடா நீங்க உங்க அப்பா போயிட்டே இருக்கணும். ஹலோ, நான் அப்படிலாம் எழுதல, நான் அப்பான்னு எழுதிருக்கேன். இவரு அவமானமா பேசுறாரு. இவரு தான் நான் சம்பந்தம் கிடையாது. என்ன நான் தூண்டி விட்டேன்னு சொல்லாரு இவரு. திரும்ப 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 யாராவது நீங்க பண்றீங்க, இது நல்லதா கெட்டதா? நல்லது. ஹலோ, நல்லதெல்லாம் கை தூங்க. ஓகே, கெட்டது என்னன்னே தெரியாது சார், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க புரியல. நம்ம அப்படி போக கூடாது. இருக்கீங்களா? ஒரு ஆளு தான் இருக்கீங்களா கை தூக்குறாரு. ஒருத்தரால கை தூக்குறீங்களா? இருக்கீங்களா? நம்ம போக கூடாது, அது தப்பு. அவரை ஃபாலோ பண்றதை எப்ப விடலாம்? எப்ப வரைக்கும் அவர்கிட்ட போக கூடாது? சோழி முடிச்சு அவரு போய் சேர்ந்துட்டாரு. 3 மணிக்கு அடக்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்க போட்டீங்க, எல்லாம் நிர்மலா எடுத்தாங்க, பண்ணாங்க, கொண்டு எரிச்சிட்டாங்க. கன்ஃபார்ம் எரிச்சிட்டாங்களா? அப்படியே இடத்துல போறோம். ஃபாலோ பண்ண டைம் ஃப்ரேம் பிரிஞ்சிட்டா அவங்களுக்கு. ஃபாலோ எவ்வளவு விடக்கூடாது. அவரு மேல போனோம், இல்லன்னா நம்ம மேல போனோம். இந்த 2 கையில யாரையும் விடக்கூடாது. ஏன் இப்படி சொல்றேன் சொல்லுங்க? எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு மனசு வரலாம். நீங்க நல்ல நிலமா பார்த்து குழி தோண்டி தண்ணி ஊத்தி நல்ல வளர்ந்து களையெல்லாம் களையெல்லாம் எடுத்துட்டு அப்படி வளர்த்து நல்லா விட்டுருப்பீங்க. நல்ல பழங்கள்லாம் வரும். வேற ஒரு கம்பெனிக்கு வருவாங்க, படிச்சுட்டு நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்க, இவனை என்ன லூசு போய் மாதிரி என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, இவ்வளவு இன்னும் பணம் கொடுக்க மாட்டாங்க, பழம் வரவே இல்லை, சொத்த மரம் இது. நீங்க திரும்பி இருப்பீங்க, அப்பதான் பழம் வரும். இன்னொரு வரம் தூக்கிட்டு வருவோம். நிறைய விஷயங்கள் நான் மாத்திக்கணும். இதுல இருந்து பாடி லாங்குவேஜ் வந்துட்டு இனிமே நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம்னா நான் அது தயங்கி தயங்கி தான் நிற்பேன். அந்த மாதிரிதான் நான் பயந்து தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்க போனா எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கிடைச்சதுங்கன்னா, அப்புறம் ஸ்டேஜ்ல வந்துட்டு சார் சொன்ன மாதிரி ஒரு கை கீழே ஒரு கை கட்டி அது அந்த மாதிரி தான் நான் இப்போ 2 டைம்ஸ் ஸ்டேஜ் ஏறியிருக்கேன். 2 டைமே நான் அதே மாதிரி தான் நின்றுருக்கேன். ஸோ சார் சொன்னோன்னுமே எனக்கு என் ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இனிமேல் மாற்றிக்கணும். அப்புறம் புதுசா ஒரு இடத்துக்கு எப்படி போகலாம், அந்த விஷயங்கள் அந்த க்ரூமிங்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டேன் மேம்.